ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கிரிப்டோவை வச்சு வாண்டேஜில் டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிஐயில் நிறைய இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம கிரிப்டோவில் வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணுறோன்னா இன்னும் சேஃபர். அதே மாதிரி நாளைக்கு நமக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி நம்ம கிரிப்டோவை பை பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம கிரிப்டோவை வாண்டேஜுக்கு சென்ட் பண்ணுறது, ஸோ இதை தான் டீட்டெயில் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், கிரிப்டோ வந்துட்டு நம்ம பை பண்ணுறக்கு நமக்கு வாண்டேஜில் பை பண்ண முடியாது. ஸோ நமக்கு இன்னொரு ஆப் தேவைப்படும். அது பார்த்திங்க அப்படின்னா பைனான்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ ஆப்ஸ் இருக்குது. பைனான்ஸ் இருக்குது, பைபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ ஆப்ஸ் இருக்குது. இதே இந்தியன் கிரிப்டோ ஆப்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஆப் பைனான்ஸ். இதில் எப்படி நம்ம கிரிப்டோவை பை பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படிங்கிறது நம்ம வாண்டேஜுக்கு சென்ட் பண்ணுறது, அதே மாதிரி திருப்பி எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம், இதே ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைனான்ஸோட வெப்சைட் போகணும். ஓகே, ஸோ பைனான்ஸோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பைனான்ஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பைனான்ஸ்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஒய்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதில் கிரிப்டோ பை பண்ணிக்கலாம். பை பண்ண அப்புறம் எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆப் இப்படி தான் இருக்கும், பைனான்ஸ் ஆப். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பை கிரிப்டோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 5000 போடுறேன். ஓகே, 5000. இங்கே பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கார்டு ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இது யாரும் ட்ரை பண்ண வேணாம். இந்த கார்டு ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்துட்டு நம்ம கார்டு ஆப்ஷனில் தான் அதிக அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கார்டு ஆப்ஷன் ஒர்க் ஆகாது இந்தியன் கார்ட்ஸ் வச்சு. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. டிஜிட்டல் பேங்க் இருக்குது, ஐஎம்பிஎஸ் இருக்குது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ. ஓகே, ஸோ நான் வந்து யூபிஐ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்துட்டு $48.7 கிடைக்கும் ஃபார் 5000 INR. ஸோ இந்த இடத்துல நான் பை கிளிக் பண்ணுறேன். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா கைஸ், நீங்கள் USDT அதிக அமௌண்ட்டுக்கு வாங்கும் போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், லோவர் அமௌண்ட்டும் போது கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் விற்கிறப்போ உங்களுக்கு இதே ரேட்டுக்கு நீங்கள் விற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பை கொடுத்துட்டோம். கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஓப்பன் ஆனதையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து செல்லர், இவங்க தான் நமக்கு USDT தர போகிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. மெயினாக என்னென்னா, இப்போது கிரிப்டோ வாங்குறதுல பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ செல்லர் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பார். ஏன்னா கன்ஃபர்மேஷனுக்காக. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கேம் ஆகிடக்கூடாது, இது வந்து ஸ்கேம் பண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்காக நம்மக்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து இந்த கமெண்ட்ஸ் ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓகே, இங்கே வந்து அவர் கேட்டிருக்காரு சென்ட் மொபைல் நம்பர் தென் பே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு என்னோடய மொபைல் நம்பர் நான் சென்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் டீட்டெயில்ஸில் நமக்கு ப்ரைஸ் 102.5. ஸோ ரொம்ப அதிகம் ப்ரைஸ். ஓகே, 102ன்றது ப்ரைஸ் ரியலி அதிகம் தான். பட் ரீசெண்ட்லி கிரிப்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா US டாலரோட ரேட் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறனால கிட்டத்தட்ட சேமாக தான், சிமிலராக தான் இருக்கும். அண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது USDTயோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அதிக அமௌண்ட் வாங்கும்போது USDT இன்னும் சீப்பராக கிடைக்கும். ஓகே, இதுலேயே வந்துட்டு நீங்கள் P2P செக்ஷனில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த செல்லர்கிட்டயே வாங்குகிறேன், அதனால் வந்துட்டு நான் செக் பண்ணலை. ஓகே, P2Pயில். ஸோ நான் இதை பை பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு எப்படி P2Pயில் செக் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பணும். அதே ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டு தான் அனுப்பணும். அதுக்கு மேலே அனுப்புனீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா அனுப்பி அமௌண்ட் எதாவது லாஸ் ஆச்சு அந்த மாதிரி அப்படின்னா அவங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நமக்கு டைம் போயிட்டுருக்கு. இந்த டைம்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணிடணும் அவருக்கு. எனக்கு UPI ID இருக்குது. ஸோ அந்த UPI IDக்கு நான் இப்போ பே பண்ண போகிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போது இந்த UPI IDக்கு நான் பே பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பே பண்ணதையும் நான் என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே பாருங்கள் அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோடய பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த செக் பாக்ஸை கிளிக் கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் தரேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை இவருக்கு நம்ம சென்ட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து நம்ம சேட்டில் இங்கே வந்துடும்.
இப்போ வந்துட்டு அவர் கிரிப்டோவை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அனுப்பிட்டோமா அமௌண்ட் அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்க நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டைம் ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகே, டன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் கிரிப்டோவை ரிலீஸ் பண்ணிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நம்மக்கிட்ட 48.7 USDT இருக்குது. ஓகே, ஸோ இந்த வியூ பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம வாங்கின USDT இங்கே காட்டுது. ஓகே, $48.7 பை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் வந்து இதே மாதிரி P2P ஆர்டர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது எப்படி நம்ம பார்க்குறது? நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இந்த ட்ரேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே P2Pன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த P2P நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எல்லா செல்லர்ஸையும் காட்டுவாங்க. இதில் நீங்கள் பார்த்து பெஸ்ட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரன்சி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம INR இதை கிளிக் பண்ணிவிட்டு INR சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரேட்ஸ் பாருங்க, 96, 97, 98, 98.2. அதே மாதிரி இங்கே குவான்டிட்டி, இப்போ நீங்கள் மினிமம் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணணும், 2 lakhsலேருந்து தான் ஆர்டர் பண்ணணும் இந்த செல்லருக்கு. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50,000 நீங்கள் பை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் 50,000 அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கிறேன். 50,000 என்டர் பண்ணேன் அப்படின்னா இங்கே 50,000லேருந்து செல் பண்ணக்கூடிய ஆட்கள் இங்கே காட்டுவாங்க. அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து UPI தான் பெட்டர் அப்படின்னா நான் UPI செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் UPI செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ நமக்கு 50,000க்கு UPI டிரான்சாக்ஷன் அக்செப்ட் பண்ணுற மர்ச்சன்ட் இவர் லெஜர் டவர், இவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கவங்க எல்லாருமே UPI டிரான்சாக்ஷன் அக்செப்ட் பண்ணுறவங்க ஃபார் 50,000. இப்போ நான் இவர்கிட்ட பை பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் பையை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க என்னென்ன வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படணும். அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் பேங்க் ஓனர்ஷிப். அப்போது பேங்க் அக்கௌண்ட் நம்மளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப், அதை நம்ம மேபி நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி ஒவ்வொரு செல்லருமே ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. மேபி ஒரு சிலர் வந்து பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் நம்ம லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நமக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க, நம்ம அந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின் விஷயம் அதுதான். நீங்கள் பே பண்ணி முடிச்சதையும் உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். டைம் ரன் அவுட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பை பண்ணியாச்சு. இப்போது பை பண்ண கிரிப்டோவை நம்ம எப்படி வாண்டேஜுக்கு நம்ம சென்ட் பண்ணுறது? ஓகே, இப்போது இந்த அக்கௌண்ட்டில் நம்ம இப்போ பை பண்ண $50 இங்கே இருக்குது. ஓகே, $48.9 இங்கே இருக்குது. இதை நம்ம எப்படி வாண்டேஜுக்கு நம்ம சென்ட் பண்ணுறது? இப்போ நம்ம இங்கே இருக்க ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு டெபாசிட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ணதையும் நம்ம அமௌண்ட் கேட்கும். நம்ம அங்கே $48.9 பை பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு 45 இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, $45 நான் வந்து போட்டுட்டேன். கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த அப்புறம் நமக்கு அவைலபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு UPIயில் பை பண்ணுறோம்னா இந்த லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுவோம். பட் ரீசெண்ட்லி மெயின்டெனன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம கிரிப்டோ பை பண்ணியிருக்கோம். கிரிப்டோவில் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். கிரிப்டோவில் சென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வே, நீங்கள் பைனான்ஸில் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியான வே என்ன அப்படின்னா பைனான்ஸ் பே. ஓகே, இந்த வாலெட் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா பைனான்ஸ் பேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பைனான்ஸில் தான் USDT வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் அந்த USDTயை நம்ம வாண்டேஜுக்கு சென்ட் பண்ணுறது தான். இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். $45 பைனான்ஸ் பே. ஃபீஸ் வந்து 0 ஃபீஸ், நோ ஃபீஸ். ஓகே, இப்போ நான் பே வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு QR வரும். ஓகே, உங்களுக்கு ஒரு QR வரும். இப்போது இந்த QRை நீங்கள் பைனான்ஸ்லேருந்து ஸ்கேன் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன் பைனான்ஸ் ஆப், ஸ்கேன் QR யூஸிங் இன் ஆப் ஸ்கேனர் இன் ரைட் ஆப் கார்னர். ஓகே, ஸோ அதோட இமேஜை நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு ஸ்கேனரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பைனான்ஸில். ஸோ நீங்கள் இது வந்து மொபைலில் பண்ணலாம், இல்லை நீங்கள் கண்டினியூ இன் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ப்ரௌசர்லேருந்தே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து மொபைல்லேருந்து பண்ண போகிறேன் இந்த ஸ்கேனிங்கை. ஸோ அது எப்படி ஸ்கேனிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதுதான் ஓப்பன் பண்ணணும். இதில் தான் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அந்த QR ஸ்கேனர் சிம்பிள் இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதையும் இந்த QRை நான் ஸ்கேன் பண்ணுறேன்.
இப்போ ஸ்கேன் பண்ணதே பார்த்தீங்கன்னா $45. ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் காட்டுது. கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ நம்மளோட பின்னை நீங்கள் இங்கே என்டர் பண்ணதப்புறம் இங்கே வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் மொபைல்லையும் வந்துருச்சு. சேம் டைம் இங்கேயும் பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டன்ட் பேமெண்ட். ஓகே, இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் முடிஞ்சிடும். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம் நமக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு மர்ச்சன்ட் நம்ம கொடுத்துப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட அக்கௌண்ட்டில் $45 லோட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ சிம்பிள், ஈஸி ப்ராசஸ். பை பண்ணுறீங்க பைனான்ஸில், அந்த USDTயை பைனான்ஸுக்கு சென்ட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாக்ட் எல்லா ப்ராசஸும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி UPIயில் டெபாசிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி வந்துட்டு ஒரு 50,000 UPIயில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. அந்த 50,000 நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நீங்கள் 50,000 டெபாசிட் பண்ணி லாஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கிரிப்டோவில் வந்து ஒரு 50,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ INR யூஸ் பண்ணீங்களோ, எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண வரைக்கும் நீங்கள் INR பேமெண்ட் தான் வித்ட்ராவில் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 50,000 லாஸ் பண்ணிட்டீங்க. பட் இப்போ நீங்கள் 50,000 கிரிப்டோவில் டெபாசிட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு அந்த 50,000 அமௌண்ட்டை நீங்கள் INR தான் எடுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வரைக்கும் நீங்கள் INR வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மீதியை ஃபுல்லாக நீங்கள் எப்போ போல் கிரிப்டோவில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் கிரிப்டோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மேபி நம்ம நாளைக்கு இந்தியாவில் டேக்ஸே பே பண்ணுறோம் அப்படின்னாலும் இதில் வர ப்ராஃபிட்டை கிரிப்டோவாக எடுத்தால் இதே நீங்கள் பைனான்ஸில் செல் பண்ணி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிக்கலாம். இல்லைனா ஜியோடெஸ் மாதிரி ஒரு சில இந்தியன் ஆப்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் கிரிப்டோவை சென்ட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் செல் பண்ணி நீங்கள் INR எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியர் மெத்தட். இது வந்து லீகல் மெத்தட். ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது. நமக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் பைனான்ஸில் பை பண்ணுறீங்கனாலும் அந்த செல்லரை பார்த்துட்டு பை பண்ணுங்கள். அந்த செல்லரோட ரேட்டிங் அதிகமாக இருக்க மாதிரியான செல்லரை பார்த்து எடுங்க. ஏன்னா லோ ரேட்டிங் இல்லை அமௌண்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு செல்லர்கிட்ட போயிட்டு நமக்கு தேவையில்லாமல் இஷ்யூஸ் வேணாம். ஏதோ பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது சிம்பிளான ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சேம் நீங்கள் INR இது வரைக்கும் எவ்வளோ வித்ட்ரா பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை INR மூலமாக எடுத்ததுக்கப்புறம் தான் மீதியை நீங்கள் கிரிப்டோவை எடுக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நிறைய பேர் என்கிட்ட எப்படி டெபாசிட் பண்ணுறது தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.